வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தீபக் வந்து ரியா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. அண்ட் தென் அவங்களுக்கு அறிவுரை குடுக்குறாரு. சோ என்ன கொஸ்டின் கேட்டாரு, என்ன அறிவுரை குடுத்தாரு அப்படின்றதையும் டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரியா வந்து கிச்சன் ஏரியாக்கு வரும்போது, தீபக் கிச்சன் ஏரியால சமைச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள 2வதா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன மேக் யூஸ் ஆஃப் இட்? அதாவது எத்தன பேர வந்து ஃப்ரெண்டா ஆக்கிக்கிட்ட அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஸோ அதுக்கு நான் எல்லார் கூடயும் நல்லா தான் பேசுறேன். ஃப்ரெண்ட் ஆக்குறனான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் என்னால மேக் பண்ண முடியல அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு தீபக் வந்து கேட்கறாங்க, "ஏன்? ஏன் உன்னால ஃப்ரெண்டா ஆக்க முடியல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு தெரியல, நான் எல்லார் கூடயும் நல்லா தான் பேசுறேன். பட் ஃப்ரெண்ட் ஆக்குற அளவுக்கு அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "ஓகே. ஏன் நீ வந்து எல்லாரும் செலிபிரிட்டியா இருக்காங்க. நீ வந்து செலிபிரிட்டி இல்லன்றனால அந்த மாரி ஃபீல் பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. நாட் லைக் தட். நான் எல்லார் கூடயும் நல்லா தான் பேசுறேன். பட் நான் ஜெல் ஆகி ஃப்ரெண்ட் ஆகுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன ஓப்பன் அப் பண்ணலையா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா, நான் வெளியவும் அப்படிதான். எனக்குன்னு யாரும் இல்ல. எனக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே தீபக் வந்து அப்படியெல்லாம் சொல்லாத. ஸோ நீ வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நெனச்ச அப்படின்னா, அதுக்கான ஒரு முனைப்பை எடுக்கணும். அண்ட் தென் நெறைய பீப்பிள வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் தீபக் வந்து ரியா கிட்ட நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்றாரு. ஸோ நான் இப்ப பாரு நெறைய பேர் வந்து எனக்கு இங்க தெரியாது. விச் மீன்ஸ் ஜெஃப்ரி எனக்கு வந்து வெளிய தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா க்ளோஸ் ஆயிட்டேன். அண்ட் தென் ரவி சார பார்த்துருக்கேன். ஆனா இங்க வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளோஸ் ஆனேன். அன்ஷில்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது யாருன்னு. ஐ மீன் யாருன்னு தெரியும். பட் அவங்கள வெளிய எனக்கு தெரியாது. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செம க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ இந்த மாதிரி நெறைய பீப்பிள வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஸோ நீ அந்த அளவுக்கு வந்து செகண்டா உள்ள வந்து அந்த சான்ஸ வந்து நல்லா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ரியா கிட்ட பதிலே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் கிட்ட போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் நெறைய விஷயங்கள் சொல்லி அவருக்கு அறிவுரை கூறுறாங்க. ஸோ நீ வெளிய போனதுக்கப்புறம் உன்னோட மோட்டோ என்ன அப்படின்ற மாரி கேட்கறாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன வருதோ அத 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 எடுத்துக்கிட்டு போ வேண்டியது தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இல்ல நீ நல்லா பாடுற. உனக்கு வந்து நீ மூவிஸ்ல நடிச்சிருக்கியான்னு கேட்டுருக்கான். ஆமா 100 பேர்ல ஒருத்தர் அந்த மாரி நடிச்சிருக்கேன். அண்ட் தென் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரிவ்யூ பண்றேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஓகே நீ எல்லா விஷயத்தையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோ. ஒரு கோல் செட் பண்ணு. லைக் வெளிய போய் ஆக்டிங் ஸ்கில் இந்த தியேட்டர் ஆக்டிங்லாம் இருக்குல்ல, அதில போய் ஜாயின் பண்ணு கிளாஸ்ல. அவங்க நெறைய விஷயங்கள் வந்து உன்ன க்ரூம் பண்ணி விடுவாங்க. நீ நல்லா பாடுற. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு செம கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நார்மலா ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னா, ஒரு எய்ம் இல்லாம, ஒரு கோல் இல்லாம வந்தத அக்செப்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம முன்னேற முடியாது. நீ வந்து ஒரு கோல செட் பண்ணு. நான் பாரு நெறைய சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்கேனா, ஸோ நான் அடுத்த கட்டத்துக்கு போணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நான் எப்படி என்ன க்ரூம் பண்ணிக்கணும்? அப்படின்றது தான் என்னோட நோக்கமா இருக்கு. ஸோ வின் பண்ண சாரி இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ் மூலமா சம்பாரிச்சதெல்லாம் வச்சு, நீ வந்து ஒரு கிளாஸ் சேரு. நெறைய கத்துக்கோ. ஆக்டிங் ஸ்கில்ஸ வளர்த்துக்கோ. அண்ட் தென் அத வச்சு நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்ற மாரி நெறைய இன்புட்ஸ் வந்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் உன்ன பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன வந்து வேற ஒரு லெவல்ல வந்து பார்க்கணும் அப்படின்ற மாரி அவங்கள வந்து சொல்றாங்க. ஏன்னா, நான் இங்க வந்து அ உன்கிட்ட நான் அதிகமா வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்றதுனால தான் இத பத்தி கேட்டேன். ஏன் உன்னால வந்து க்ளோஸ் ஆக முடியல ஆஸ் அ ஃப்ரெண்டா அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கு தான் வந்து நான் கேட்டேன். நான் போய் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வெளிய போயிட்டு நான் வந்து ஐயய்யோ! இந்த பொண்ணுகிட்ட நம்ம வந்து அந்த அளவுக்கு ஜெல் ஆகலையே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணி உன் நம்பர வாங்கி நான் அப்ப பேசுறது வந்து சரியா இருக்காது. ஸோ இப்போ இந்த இடத்திலேயே வந்து பேசினோம். செகண்ட் சான்ஸா நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில நான் இந்த பர்ட்டிகுலர் ஷோல இப்போ நான் வந்து கண்டஸ்டன்ட்டா இருந்தேன் அப்படின்னா இத சொல்லியிருக்க மாட்டேன். பட் இப்ப ஆஸ் ஒரு கோ கண்டஸ்டன்ட்டா விச் மீன்ஸ் நம்ம வெளிய போயிட்டு உள்ள வந்திருக்கோம். கெஸ்ட்டா உள்ள வந்திருக்கோம். ஸோ இது எனக்கு சொல்லணும் போல இருந்தது. ஸோ உன்ன க்ரூம் பண்ணிக்கோ, வளர்த்துக்கோ. உன்ன வேற லெவல்ல நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம் ரியாவ. ஏன் எக்ஸ்ட்ரா கேர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி இவங்க அண்ட் தென் ஒரு சில பேர் முத்துக்குமரன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆக்டிங் செலிபிரிட்டியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்கள க்ரூம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும். முத்துக்குமரன் ஓகே. மஞ்சரியும் ஓகே. நல்லா ஷைன் ஆயிட்டாங்க. அண்ட் தென் எல்லார் கூடயும் ஜெல் ஆயிட்டாங்க. அண்ட் தென் ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லார் கூடயும் வந்து ஜெல் ஆயிட்டாங்க. பட் ரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறாங்க. அதனால தான் வந்து தீபக் ஒரு இன்புட், ஒரு கிளாரிட்டி வந்து குடுக்குறாரு. அவங்களோட லைஃப்ல நீ அடுத்த கட்டத்தில போணும் அப்படின்னா, ஒரு கோல செட் பண்ணு. அதுக்கான நீ வேல பாரு அப்படின்ற மாரி செமையா ஒரு அட்வைஸ் வந்து குடுத்திருந்தாரு. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல. யாரெல்லாம் வந்து ஒரு பிளான் இல்லாம இந்த ஷோவ பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செம கைடன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தீபக் சொன்னத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.